கோவையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடிய வாகன பேரணிக்காக உச்சக்கட்ட பாதுகாப்பு. மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பிரதமரின் தமிழ்நாடு வருகையால் பாஜகவினர் உற்சாகம். ராகுல் காந்தியின் ஒற்றுமை நீதி பயண நிறைவு விழாவில் பங்கேற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள். பாஜகவை விட பெரிய அச்சுறுத்தல் இந்தியாவிற்கு இல்லை என்று மும்பை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இல்லாமல் மோடியால் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாது என்று ராகுல் காந்தி விமர்சனம். மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் மீது கவனம் பெற வைக்க 4000 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருப்பதாகவும் பேச்சு. தேர்தல் பத்திரம் மூலமாக லாட்டரி மாற்று நிறுவனத்திடம் 509 கோடி ரூபாய் நிதி பெற்ற திமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பாவ பணத்தை வாங்கிய திமுகவிற்கு தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று எக்ஸ் பதிவில் விமர்சனம். லாட்டரி மாற்றினை நிறுவனத்திற்கு திமுக ஆட்சியில் எந்த சலுகையும் தரப்படவில்லை என்று டி.ஆர். பாலு விளக்கம். தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிறுவனங்களை மிரட்டி நிதி பெற்ற பாஜக பற்றி வாய் திறக்க தைரியம் உள்ளதா என்றும் இபிஎஸ்க்கு கேள்வி. தேர்தல் கூட்டணி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக எம்எல்ஏ அருள் சந்திப்பு. தொகுதி பங்கீடு பற்றி இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகவல். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதி பட்டியல் இன்று வெளியாகும் என்று தகவல். மதிமுக போட்டியிட உள்ள தொகுதியையும் இன்றே அறிவிக்க திமுக தலைமை திட்டம். நாகை திருப்பூர் தொகுதிக்கான வேட்பாளர்களை இன்று அறிவிக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. நாமக்கல் தொகுதிக்கான வேட்பாளரை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் அறிவிக்க வாய்ப்பு. தேமுதிக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு நாளை முதல் விருப்ப மனு விநியோகம். வரக்கூடிய 21ஆம் தேதி நேர்காணல் நடத்தப்படும் என்று பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. பொன்முடியை மீண்டும் அமைச்சராக்க வேண்டும் என்ற முதல்வரின் பரிந்துரையை ஏற்க ஆளுநர் ஆர்.என். ரவி மறுப்பு. உச்சநீதிமன்றம் அவரை நிரபராதியாக அறிவிக்கவில்லை என்று சுட்டிக்காட்டி அரசுக்கு பதில் கடிதம். தமிழ்நாடு முழுவதும் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபடும் தேர்தல் பறக்கும் படை. உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட பல லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை. வேட்புமனு தாக்கலின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் மற்றும் தேர்தல் அதிகாரியின் பணிகளை எடுத்துரைக்கிறார். தேர்தல் செலவினங்களை கண்காணிக்க 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அமைத்தது வருமான வரித்துறை. அரசியல் கட்சியினர் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கினால் மக்கள் புகார் அளிக்கவும் சிறப்பு ஏற்பாடு. கரும்பு விவசாய சின்னம் வழங்க உத்தரவிடக் கோரி நாம் தமிழர் கட்சி தாக்கல் செய்த மனு அவசர வழக்காக இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். கோவை பேரூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றித் திரியும் ஒற்றை யானையை பிடிக்க தீவிர நடவடிக்கை. வேடிக்கை பார்த்த முதியவரை தூக்கி வீசியதால் பதற்றம். இழுவை வலை பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து 21 நாட்கள் மேற்கொண்ட போராட்டத்தை கைவிட்டு நாகை நாட்டுப்படகு மீனவர்கள். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்ததை ஏற்று கடலுக்கு செல்ல முடிவு. ரஷ்ய அதிபர் தேர்தலில் புதினுக்கு மீண்டும் வெற்றி. 87% வாக்குகளை பெற்றதாக தேர்தல் ஆணையம் தகவல். கோவையில் இன்று நடைபெறக்கூடிய வாகன பேரணியில் பங்கேற்க வருகை தரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு திட்டங்கள் மூலமாக பயனடைந்தவர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் பிரதமரின் கோவை வருகை பாரதிய ஜனதா கட்சியினர் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவின் சிவமோகாவில் இருந்து விமானம் மூலம் இன்று மாலை 5:30 மணிக்கு கோவை வரும் பிரதமர் மோடியை வரவேற்க
பாஜக சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து கோவை சாய்பாபா காலனியில் உள்ள சாய்பாபா கோவில் சிக்னல் பகுதியில் இருந்து பிரதமர் மோடியின் வாகன பேரணி தொடங்குகிறது. அங்கிருந்து கங்கா மருத்துவமனை, வடகோவை, அவினாசிலிங்கம் மகளிர் பல்கலைக்கழகம், சிந்தாமணி ஆகிய பகுதிகளின் வழியாக சுமார் 2.6 கிலோமீட்டர் தூரம் வாகன பேரணியாக வந்து ஆர்எஸ்புரம் பகுதியில் நிறைவடைகிறது. பிரதமரின் வாகன பேரணிக்காக கோவை கவுண்டம்பாளையம் சந்திப்பு முதல் ஆர்எஸ்புரம் தபால் நிலையம் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் ரோட் ஷோ நடைபெறும் வழித்தடத்தில் சாலையின் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாஜக கொடிகள் நடப்பட்டன. ரோட் ஷோ நடைபெறும் பகுதிகளில் பாஜக சார்பில் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கோவை மாநகர காவல்துறையுடன் இணைந்து மத்திய பாதுகாப்பு குழுவினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமரின் வாகன பேரணி தொடங்கும் இடத்தில் இருந்து பேரணி முடியும் வரை எஸ்பிஜி எனப்படும் சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் பாதுகாப்பு ஒத்திகையிலும் நேற்று ஈடுபட்டனர். கோவையில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்து சுமார் 5000த்திற்கு மேற்பட்ட காவல்துறையினர் கோவைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். வாகன பேரணியை நிறைவு செய்யும் பிரதமர் இன்றிரவு கோவை சர்க்கியூட் ஹவுஸ் பகுதியில் தங்குகிறார். பின்னர் நாளை காலை கேரளா புறப்பட்டுச் செல்கிறார். மும்பையில் நடைபெற்ற இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பத்திரம் என்பது பாஜக அரசின் நவீன ஊழல் என்று விமர்சித்தார். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை தெற்கில் இருந்து வடக்கு நோக்கிய இந்திய ஒற்றுமை பயணத்தை மேற்கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி 2வது கட்டமாக கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கிய இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை மணிப்பூரில் தொடங்கி மகாராஷ்டிராவில் நிறைவு செய்தார். இதையடுத்து 2ஆம் கட்ட பயணத்தின் நிறைவு விழா பொதுக்கூட்டம் மும்பை சிவாஜி பூங்கா மைதானத்தில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் சரத் பவார், உத்தவ் தாக்கரே, தேஜஸ்வி யாதவ், ஃபரூக் அப்துல்லா, மெஹபூபா முக்தி, சம்பாய் சோரன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மகாத்மா ஜோதிபா ஃபுலே கி छत्रपति शिवाजी महाराज की கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் பொய் பரப்புரை என 2ஐ மட்டுமே கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி செய்துள்ளதாக விமர்சித்தார். எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேம் proved BJP is corrupt. Who collected 8,000 crore rupees in the name of electoral bonds? It is a white collar corruption of BJP. Can such PM talk about corruption? Modi accuses us to divert people from his failures and scams. இதையடுத்து பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, ராஜாவின் உயிர் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ளதாக பிரதமர் மோடியை மறைமுகமாக சாடினார். ராஜா की आत्मा ईवीएम में है. सही है, सही है. राजा की आत्मा ईवीएम में है. हिंदुस्तान की हर संस्था में है. ईडी में है, सीबीआई में है, इनकम टैक्स डिपार्टमेंट में है. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மூத்த தலைவர் ஒருவர் காங்கிரஸை விட்டு வெளியேறும் போது சிறைக்கு செல்லும் வலிமை தன்னிடம் இல்லை என சோனியா காந்தியிடம் கூறி கண்ணீர் விட்டதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார். இதேபோல நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் அச்சுறுத்தப்பட்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டினார். விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போது தற்போது நடைபெறவுள்ள தேர்தல் இரு சித்தாந்தங்களுக்கு இடையேயான போர் என கூறினார். The primary objective of today's rulers seems to be dismantle the constitution, so that therefore to shield India from these divisive forces.
இறுதியாக பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மீண்டும் மோடி பிரதமரானால் இனி தேர்தல் நடக்காது எனவும் நாட்டில் மீண்டும் அடிமைத்தனம் வரும் எனவும் கூறினார். தங்கள் கட்சி ஏழைகளின் பக்கம் நிற்பதாகவும் ஆனால் மோடி பணக்காரர்கள் பக்கம் உள்ளதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலில் பாமகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று அதிமுக கூறி வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை பாமக எம்எல்ஏ அருள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இதன் தொடர்ச்சியாக இன்று அதிமுக பாமக தொகுதி பங்கீடு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி முறிந்துள்ளதால் அவற்றுடன் சேர்ந்திருந்த கட்சிகளும் சிதறி உள்ளன. இதில் கணிசமான வாக்கு சதவீதத்தை கொண்டுள்ள பாமகவும் தேமுதிகவும் எந்த பக்கம் சாயும் என்பது பெரும் எதிர்பார்ப்புக்கு உரியதாக உள்ளது. இதன் காரணமாக தேர்தலுக்கு ஏறக்குறைய ஒரு மாதமே உள்ள நிலையில் அதிமுக மற்றும் பாஜக தங்களது கூட்டணியை இறுதி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இது குறித்த கேள்விக்கு அண்மையில் பதிலளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை உறுதிப்படுத்தினார். ஆனால் பாமகவுடன் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்றும் விவரித்திருந்தார். இதற்கிடையே பாஜகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த பாமக தலைவர் அன்புமணி டெல்லி பயணம் மேற்கொண்டதாகவும் செய்திகள் வெளியானது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலையும் இது குறித்து விளக்கம் தர மறுத்துவிட்டார். அதிமுகவா பாஜகவா எந்த பக்கம் செல்வது என்ற குழப்பத்தில் பாமக உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி ஆகியோர் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பாமக எம்எல்ஏ அருள் 1 மணி நேரம் சந்தித்து பேசினார். அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தனது சார்பில் எம்எல்ஏ அருளை பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அதிமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர். இதனிடையே இலையுதிர் காலத்தின் மரத்தில் பூத்து குலுங்கும் மஞ்சள் நிற பூக்கள் என சமூக வலைதளங்களில் ஜி.கே. மணி புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். இது அதிமுக உடனான பாமக கூட்டணி உறுதியாகிவிட்டதை குறிப்பதாக நெட்டிசன்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பாமக கேட்கும் தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாகவும் இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு திங்கட்கிழமை வெளியாகும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் தொடங்க உள்ளது. இந்நிலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளார். இதில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாநகராட்சி ஆணையர்கள் பங்கேற்க உள்ளனர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மேற்கொள்ளப்பட்டுள்ள தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மற்றும் வேட்புமனு தாக்கலின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறை பற்றி சத்யபிரதா சாஹூ விவாதிக்க உள்ளார்.